4 பேர் மதிக்க வாழணும்னா இந்த நாணயத்தை தேடித்தான் ஆகும். நீங்க நல்ல முதலீடு செய்ய ஆசைப்படுறீங்களா? வீடு கட்ட இடம் பாக்குறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசுக்கு அப்ரிசியேஷன் வேணுமா? டென்ஷனே இல்லாம உங்க பணத்தை சேமிக்க வேண்டுமா? இன்வெஸ்ட்மெண்ட் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட கனவு, லட்சியம், ஆசை. பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், அதுல இருந்து 10 நிமிஷம் தூரத்துல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியா நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் 5 வருஷத்துல 10 வருஷத்துல அப்படின்ற காலம் மாறிச்சு. பொதுவாகவே நம்ம வருமானத்துல வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே டிப்ரிசியேஷனை மட்டும்தான் பார்க்குறோம். டிப்ரிசியேஷனே இல்லாம அப்ரிசியேஷன் மட்டுமே வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா அது நம்ம வாங்கக்கூடிய சொத்து மட்டும்தான். ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. ஸோ ஆசைப்பட்ட மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், கடைகள் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் பஸ் ஏறி போகணும். இந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தான் நம்ம டவுன்ஷிப். அது மட்டும் இல்லைங்க, சைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு, நீச்சல் குளம், பார்க்கு, ஃபுட்பால், பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கான டர்ஃபு, இப்படி எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. மக்கள் ஆல்ரெடி வீடு கட்டிக்கக்கூடிய பகுதி இது. சரிங்களா? இப்போ தான் நம்ம புதுசாக வரோம், என்னைக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. ஆல்ரெடி வெல் டெவலப்டு லொக்கேஷனில் ஒரு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான இடம் தாங்க நம்மளுடைய டவுன்ஷிப். வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எத்தனையோ வழிகளில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். அப்படி சேவிங்ஸ் பண்ண எல்லா பணமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் நம்ம பார்த்து வாங்கின வீட்டு மனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாளில் நம்ம சம்பாதிச்ச வருமானத்தை விட ஒரு படி மேலே போயிருக்கு. அது மாதிரி சிறந்த இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம மனைப்பிரிவை வந்து பாருங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் ஒரு ரிசார்ட்ல தங்கும் போது நம்ம அங்க என்னென்ன ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்கிறோமோ அதை விட பல மடங்கு ஆம்பியன்ஸை வந்து நம்ம திருச்சியிலேயே நம்ம மனைப்பிரிவு கொண்டு வந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், வருங்காலத்தில் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பைபாஸில் யாரெல்லாம் பிளாட் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் விஐபி. உங்களை விஐபியை மாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தயாராக இருந்தால் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆமா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.